இப்படி பொட்ரேட்டில் வச்சுக்கோ. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஆச்சு. வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ரைட். ரைட். ஸோ நம்ம கேம்ப்ஸ் வந்து ரெகுலராக நடத்திட்டு வரோம். இது வந்து நம்மளுடைய எத்தனாவது கேம்ப்புன்னு கரெக்டாக தெரியல. நாளைக்கு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு நார்மல் கேம்ப்புக்கும் நம்ம வந்து ஓபிடிக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம கேம்ப் இது முன்னாடி எப்படி பண்ணுறோன்றதோட இனி வந்து அதை கொஞ்சம் ஒரு சிம்பிள் ஆர்கனைஸ்டோடு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் ஏரியா. இந்த ரிசப்ஷன் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து நார்மலாக வந்து ஒரு கேம்ப்னால் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வர இடம் அது. அப்போது எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுறதோட ரிசப்ஷன் ஏரியாலே வந்து நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு தனித்தனியாக பிரித்தோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாங்கள் ஒரு ஃபீவர் கேம்ப் அப்போலோவில் போகும்போது ஃபீவர் கேம்ப் போவோம். அப்போ ஃபீவர் கேம்ப் நாங்கள் போகும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, காய்ச்சல் யாருக்கெல்லாம் வந்து 2 நாள் காய்ச்சல் அவங்களாம் இங்கே வாங்க, யாருக்கெல்லாம் 1 வார காய்ச்சல் அவங்க இங்கே வாங்க, யாருக்கெல்லாம் வந்து காய்ச்சல் வர மாதிரி அறிகுறி இருக்குது அவங்களும் இங்கே வாங்க அப்படின்னும் போது, அப்போ 2 நாள் காய்ச்சல்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சில டெஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டே இருக்கும். 1 வாரம் காய்ச்சல்றவங்களுக்கு ஃபீவர் ரொட்டீன் 2 மாதிரி போயிட்டே இருக்கும். காய்ச்சல் வர மாதிரி அறிகுறிகளுக்கு வெறும் ஜென்ரல் செக்அப் மட்டும் பார்த்துட்டு ஓகே இதில் இந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அந்த குரூப்பை வந்து அனுப்பிட்டே இருக்குது ஈஸியாக இருக்கும். ஸோ தட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் கேம்ப் பண்ணும்போது நீங்கள் ரிசப்ஷன் ஏரியாலே வந்து ஜென்ரலாக பிரிச்சுக்குங்க. இதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றதை நாளைக்கு பாருங்கள். ஜென்ரலாக பிரிச்சிங்கன்னா முட்டு வலி உள்ளவங்களாம் இங்கே வந்துடுங்க, சுகர் உள்ளவங்களாம் இங்கே வந்துடுங்க, கண்ணுக்கு பார்க்குறவங்களாம் இங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பிரித்து விட்ருங்க. ஈஸியாக பிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, யாருக்கு எது முக்கியமாக பார்க்கணுன்றது கொஞ்சம் நம்மளுக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளோ ட்ராக் வந்து ஈஸியாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ஹார்ட் பிரச்சனையோட வருவாங்க. ஹார்ட் பிரச்சனை வரவங்களுக்கு நம்ம இங்கே வந்து பார்த்து அப்புறம் இசிஜி எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த சுகர் ப்ரெஷர்லாம் பார்க்குற மாதிரி இசிஜி எடுத்துகிட்டே வந்துடலாம். ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தோட பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹீமோகுளோபின் பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட், இதில் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, ஒரு கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட். ஸோ கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட் செக் பண்ணிவிட்டு ஒரு இசிஜியோட சேர்ந்துட்டு ரேண்டம் சுகரோட இசிஜி சேர்ந்தே வந்து அவங்க வந்து டாக்டரை பார்க்க வரலாம். ஸோ டாக்டர்கிட்டேருந்து திருப்பி வருது பற்றி அதில் தான் வந்து நிறைய லேகிங் நடக்குது நம்ம பார்த்த வரைக்கும். அப்போ ஒரு ஆர்த்தோ பேஷண்ட் வராங்க, நீ ஜாயிண்ட் பேஷண்ட்டோட வராங்கன்னு வச்சுங்க. அப்போ இவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம், டாக்டரை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட வந்து ஃபிசியோதெரப்பி டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பெருசாக தேவைப்படாது, இசிஜி எல்லாம் தேவைப்படாது. அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து ரேண்டம் சுகர் மட்டும் பார்த்துட்டு அவங்க பிபியை பார்த்துட்டு இங்கேருந்து டேரெக்டாக ஃபிசியோக்கு போகிற மாதிரி. அப்போ அவங்கள வந்து தனி செக்ஷன் கொண்டு வந்துடணும். அவங்களுக்கு தனி செக்ஷனாக இப்போ டாக்டர் இங்கே இருக்காங்க, ஃபிசியோதெரப்பி ரூம் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்கள வந்து இங்கே உட்கார வச்சிடலாம். அப்போ இவங்க டாக்டரை பார்ப்பாங்க, நிறைய ஃபிசியோதெரப்பி போவாங்க, மெடிசன் வாங்குவாங்க, வெளியே போயிடுவாங்க, முடிஞ்சிடும். அவங்க இந்த காமன் பப்ளிக் கூட உட்கார வச்சுக்கின்னு வச்சுங்க, திருப்பி வந்து குழப்பம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த செக்ரிகேஷன் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். செக்ரிகேஷன் ஆஃப் பீப்புள் எப்படி வருவான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டயபெட்டிக் சம்மந்தமான பேஷண்ட்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க, ரெண்டாவது ஆர்த்தோ மோஸ்ட்லி முட்டு வலி பேஷண்ட்ஸ் தான் வந்து நிறைய வருவாங்க, மூணாவது வந்து ஹார்ட் சம்மந்தமான பேஷண்ட்டு. இந்த டயபெட்டிக் அண்ட் ஹார்ட் சம்மந்தமான பேஷண்ட் சம்டைம்ஸ் மிக்ஸ் ஆகி வரதுக்கான சான்சஸ் உண்டு. நாலாவது வந்து ஜென்ரலாக நாங்கள் வந்து எதுவுமே பார்க்கல, நாங்கள் ஜென்ரலாக பார்க்க வந்து இதெல்லாம் பார்க்க வரலன்னு சொல்லி வருவாங்க. அஞ்சாவது பீப்புள் வந்து நம்ம பார்க்குற டெஸ்ட்டு பார்க்குறது வருவாங்க, எனக்கு வந்து தைராய்டு இருக்குங்க, இங்கே தைராய்டு பார்க்குறதா சொன்னாங்க, அதுக்காக நான் வந்து அப்படின்ற மாதிரி வருவாங்க. இந்த செக்ரிகேஷன் உங்களால் அங்கே வந்து எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்ல வரல, பட் இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்பில் அங்கங்கே பேனர்ஸ் வச்சுருக்கோம். இந்த பேனர்ஸ் எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேனர்ஸை கரெக்டாக செட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபிசியோதெரப்பி ரூமில் வந்து நம்ம ப்ரோலோதெரப்பிக்கான பேனர்ஸ் வந்து இருக்கணும். ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்க ப்ரோலோதெரப்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து ஜென்ரல் வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஆம்புலன்ஸ்க்கான பேனரும், அப்புறம் உயிர் நோக்கம்க்கான பேனர் ஜென்ரல் வெயிட்டிங் ஏரியாவில் அது இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பேனர்ஸ் வந்து அதுக்கு உண்டான இடங்களில் பிரித்து வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மெடிசன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி மார்க் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டி வாங்குற மாதிரி தெரியுது. ஒரு பேஷண்ட் வந்து வாங்குறாங்க, அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. அப்போ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏதாவது ஒரு மார்க், மெடிசன் டெலிவரி ஆகிடுச்சு, இல்லை டெலிவரி நம்மக்கிட்ட ஏதாவது சீல் கூட எடுத்துகிட்டு போயிடலாம், டெலிவரி ஏதாவது ஒன்று பார்த்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துங்க. இது வந்து மூணாவது. நாலாவது வந்து பேஷண்ட் வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் வந்து வீடியோஸ் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் வீடியோஸ், ஃபீட்பேக் ஃபோட்டோஸ் வந்து
ஒரு நல்ல பேசக்கூடிய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு இது என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு குறைஞ்ச ஒரு 5 இல்லை 6 பேர்கிட்ட தான் நம்ம ஃபீட்பேக் வீடியோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபீட்பேக் வீடியோஸ் ரொம்ப முக்கியம். இது கூட வந்து நம்ம கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் ஒரு ஜென்ரலாக நம்ம பேசுகிற மாதிரி கொஞ்சம் வீடியோஸ். ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ரொம்ப தேவை. இது நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் வந்து அது கொண்டு வந்தால் தான் இது நடந்ததாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 5வது முக்கியமானது வந்து இது நியூஸ் பேப்பர் ஆடு. நியூஸ் பேப்பர்லேருந்து எந்த நியூஸ் பேப்பர்லேருந்து வர போகிறாங்க, அவங்களே வந்து ஃபோட்டோ கொடுக்க போகிறாங்களா, இல்லை நம்ம ஃபோட்டோ கொடுத்து அவங்க போட போகிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் ஆட்ஸும் கொண்டு வர பார்க்கணும். ஸோ இதான் வந்து இந்த தடவை நடக்க போகிற ஜென்ரல் இதுக்கு. ஸோ ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார்கிட்ட அங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு எக்ஸசைஸ் ஷெட்யூல் கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்கோம். டென்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். டென்ஸ் வந்து சார் என்ன சொல்கிறாருன்னா வெறும் பெயின் மட்டும்தான் மெயின் கம்ப்ளைண்ட் இருந்தால் டென்ஸ் எழுதி கொடுக்க சொல்கிறார். இல்லை ஸ்டிஃப்னஸ்ஸு ஜாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அல்ட்ராசவுண்டோட சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான டயட் ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு 4 இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு குரூப் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குரூப் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த குரூப்பில் வந்து டாக்டர்ஸ் பார்க்குற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து யாராவது ஒரு சிஸ்டர் வந்து எங்கேஜ் பண்ணி, யாராவது சிஸ்டர் ட்ரைனிங் சிஸ்டர் யாரும் எங்கேஜ் பண்ணி அவங்களுக்கு அந்த டயட் சார்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும். இப்போ டாக்டர் இங்கே நான் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 5 பேர் டயபெட்டிக் பேஷண்ட் சுகராக இங்கே உட்காருங்கன்னு சொல்லி சுகரில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 5 பேருக்கு வந்து டயபெட்டிக் சார்ட்டை வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு கேஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ டயபெட்டிக் சார்ட்டு டயபெட்டிக் சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே எந்த சிஸ்டர் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அது கொண்டு டயபெட்டிக் சார்ட் வேறு எதுவுமே இல்லை. எதை வந்து நம்ம அந்த காலம் கீழே கொடுத்துருப்பாங்களோ எதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, ப்ரோட்டீன் இருக்கிறத 2 மடங்கு சாப்பிட்ணும், கார்போஹைட்ரேட் இருக்கிறத 1 மடங்காக குறைக்கணும். அது எப்படின்றத கேஷுவலாக அவங்ககிட்ட பேசி என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கொண்டு வரணும். இதை பார்த்தீங்களா, இதை சாப்பிட்ணும், இது சாப்பிடும் அப்படின்றதுல இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நான் 4 இட்லி சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டா சுகர் இவ்வளோ தான் இருக்கும், இட்லியில் அவ்வளோ மாவு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேஷுவலாக ஒரு டாக் கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா இதை நாங்கள் 2-3 கேம்பில் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு ஓஎஸ்பி ப்ராஜெக்ட் வச்சு கொண்டு வரலான்னு பார்த்தோம். பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகணுன்னு பேஷண்ட் அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு, அப்புறம் இன்னொரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா, யார் ட்ரெயின் ஸ்டாஃப் வராங்க அங்கே இப்போது எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்டாஃபு சீனியர் ஸ்டாஃப்ஸ் பற்றி கொஞ்சம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் உங்கள்கிட்ட அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோலோதெரப்பி அப்படின்றது என்னென்னா நம்ம முட்டு எந்த அளவு டேமேஜ் ஆகிருக்குன்றதை ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலிமா செக் பண்ணிவிட்டு அந்த டேமேஜை அந்த முட்டிலே போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லைக் ஒரு பெயின்ன்றது ஒரு இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் நம்ம கட் ஆஃப் பண்ணுறது போல் நம்ம ஒரு பெயினுக்கான இது வந்து ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா போன் வந்து அங்கே எரோட் ஆகிருக்குன்னா நம்ம பிளட்டோடைய பிளாஸ்மா எடுத்து உள்ளே கொடுப்போம். அப்புறம் 2 போனுக்கு நடுவில் கார்டிலேஜ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஹைலூரானிக் ஆசிடை உள்ளே கொடுப்போம். இது 2 பைண்ட் ஆகிறதுக்கு ஓசோன் ஒரு மருந்து உள்ளே கொடுப்போம். பெயின் குறையிறதுக்கு வந்து பிபிவேக்கன் கொடுப்போம். இந்த சிட்டிங் வந்து ஒரு சிட்டிங் முடிச்சுட்டு அடுத்த சிட்டிங் வந்து கரெக்டாக 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிட்டிங் இப்போ எடுக்க போகிறாங்கன்னா அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் 2வது சிட்டிங். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு 2 வீக்ஸில் தெரியும். காஸ்ட் ஆஃப் ப்ரோலோதெரப்பி வந்து பெர் நீக்கு வந்து நம்ம பிபிவேக்கன், பிளாஸ்மா, ஓசோன் 4 சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 10,000 வரும். இல்லை பிளாஸ்மா இல்லாமல் வருதுன்னா ஒரு 6,000 to 8,000 வரும். கேம்ப்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 1,000 rupees அந்த மாதிரி கன்செஷன், 1,000-2,000 rupees கன்செஷன் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேஷண்ட் வந்து எக்ஸ்பிளைன் ப்ரோலோதெரப்பின்னு ஒன்று இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து நான் சர்ஜிக்கல், பேஷண்ட் வந்து ஒரே நாள்லேயே வீட்டுக்கு போயிடலாம். ப்ரொசீஜர் டைம் வந்து 15 to 20 minutes கூட தான் ஆகும். அது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் நல்லா வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 5 நீயே பெண்ட் ஆகிடுச்சு, அவங்க மட்டும் தான் பெயின் ஒன்று இருக்குன்றாங்க. மற்றவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 70% பெயின் குறைஞ்சிருக்குன்றது அவங்களோட ஃபீட்பேக்காக கொடுத்துட்ருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். டயபெட்டிக் நம்மளோட 2வது இது. 3வது ஹோம் கேர் இருக்குன்றதை நம்ம பேனர் வச்சுருக்கோமா ஹோம் கேருக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் கேர் ரொம்ப ஏஜானவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம கேஷுவலாக இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் வந்து பிபி பார்த்தேன், சுகர்லாம் கரெக்டாக தான் பார்த்தேன் அப்படின்றதில்ல. இது ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம வந்து கம்யூனிட்டியை மிக்ஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு கேஷுவலான டாக்காக இருக்கும். கேஷுவலான பேச்சுகள், ஆளை ஐடென்டிஃபை பண்ணுறது. முட்டு ரொம்ப அவங்க வந்து டயபெட்டிக்காக வந்திருப்பாங்க, ஆனால் நடக்கும்போது முட்டு பெண்ட் பண்ணி வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து முட்டுக்கு பார்த்துருக்கீங்களா, வந்து செக் பண்ணி பாருங்கள், முட்டுக்கு டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து கொண்டு வரதான். ஒரு கேம்ப் பண்ணுறது என்னென்னா நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு போட்டிருக்கிற அந்த தோலை உரிச்சிடணும். ஒரு நர்ஸு டாக்டரெல்லாம் உரிச்சிட்டு கம்யூனிட்டியாக இருக்கணும். ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம், நம்ம என்னென்ன பார்க்குறோமோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். வெறுமனே ப்ரெஷர் பார்த்தீங்களா, சுகர் பார்த்தீங்களா அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு கேஷுவலான டாக்கில் இருக்கணும். அதுமாதிரி பேஷண்ட் வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு வரணும். இப்போ ரிசப்ஷன் போகாமல் நிறைய பேர் டாக்டர் வருவாங்க, அப்போ அது கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மருந்து சீட் இருக்க எதுவுமே இருக்காது. அப்போ ரிசப்ஷனு இதில் எதுக்குள்ளே வராங்க. இப்போ ஆர்த்தோனா டேரெக்டாக அவங்க வந்து வெறும் சுகர் மட்டும் பார்த்து டேரெக்டாக இங்கே வந்துட்டு போயிடலாம்.
இல்லாமல் எனக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இசிஜி சுகர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் லேவிஷாகவே பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டெஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணும்போது 60 to 100 rupees வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அது லேவிஷாகவே பார்க்கலாம், பட் செலக்டட் அதே நேரத்தில். எல்லாருக்குமே இப்போ கண்ணுக்கு பார்க்க வந்துடுவோம் தூக்கி நம்ம வந்து இசிஜிலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ மோஸ்ட்லி டாக்டர்கிட்ட வந்து திரும்பி போகிறதுக்கு பதிலாக இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சு கொண்டு வரது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் பாருங்கள், அந்த ஸ்பாட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். அந்த ஸ்பாட்டில் வந்து சப்போஸ் இது பண்ண முடியல, இது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்பாட்லேயே இது கரெக்ஷன் பண்ணிக்கும். நான் சொன்னதெல்லாம் ஒரு ஜென்ரல் டேர்ம் தான். இப்போ நீங்கள் அங்கே போகும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். வேறு எதாவது ஆட் பண்ணும் அதில் இதில் மோஸ்ட்லி நான் வந்து அந்த ஜாயிண்ட் பெயின் கேஸு, கார்டியக் பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். கிங்ஸ்லி சார் வந்து டயபெட்டிக் கேசஸ் அந்த இதெல்லாம் கிங்ஸ்லி சார் பார்த்துப்பார். கோமதி மேடம் வருவாங்க, லேடி சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. லேடி சம்மந்தமான விஷயம் சொல்லும்போது நான் ஞாபகப்படுத்த வேண்டியது வந்து ப்ராட்டோஸ்கோப் கொண்டு வந்துருங்க. க்ளவு, டிஸ்போசபிள் க்ளவ், ப்ராட்டோஸ்கோப்பு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து விடுங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு வரும்போது ஏதாவது வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸ்வாப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. ஸ்வாப்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் மேடம் பார்க்குறாங்க ஒரு ஸ்வாப் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இதை எடுத்து வைக்கும். ஸோ டிஸ்போசபிள் க்ளவ் எல்லாம் எடுத்து வச்சுங்க. மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளூ கலர் க்ளவ் இருக்கும் இல்லையா, இந்த கோட்டிங் இல்லாத க்ளவ், அது கொஞ்சம் எடுத்து வைங்க. இது வந்து ரொம்ப பவுட்ரு வந்து வேலை செய்ய முடியல. இங்கே ஒரு